முதலாவது ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற திவ்ய சுபாவ ஆலோசனை என்னன்னு கேட்டால், தம்மோடு இருக்கவும். அல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே யா உம்மை போல். அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தம்மோடு இருக்கவும், அப்புறம் அவர் கூட இருந்து அவர் கற்றுக் கொடுத்த வசனத்தை உபதேசமாக பிரசங்கமாக பண்ணுவதற்காகவும், வியாதிகளை குணமாக்குவதற்காகவும், பிசாசுகளை துரத்துகிறவர்களாக இருக்கும்படி ஏற்படுத்தினார். இது ஆண்டவருடைய திவ்ய சுபாவம். நம்மளை போல் அவங்களும் வந்துடுவாங்களே அப்படின்னு அவர் என்ன செய்யலை, நினைக்கல. நம்மளை விட நல்ல என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை இயேசுடைய திவ்ய சுபாவம் என்னன்னு சொல்லி படிக்கும்போது இதுதான் திவ்ய சுபாவம். அப்போ ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய ஊழியத்திற்காக அழைச்சிருக்கிறாரு. ஒருவேளை முழு நேர ஊழியமாக இருக்கலாம், பகுதி